இந்த காலை நேரத்தில் ஏசாயாவின் புத்தகத்தில் நாங்கள் 54ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாங்கள் வாசிக்க போகிறோம். கைவிடப்பட்டு அந்த வார்த்தை சொல்லுகிறது, கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரியை போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று தேவன் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை வாசிக்கும் போது அந்த ஸ்திரீ நொந்து போய் இருந்திருக்கிறார், பாடுகள் நிறைந்தவளாய் இருந்திருக்கிறார், வேதனை நிறைந்தவளாய் இருந்திருக்கிறார், கைவிடப்பட்டவளாய் இருந்திருக்கிறார். அப்படியான ஒரு நிலையில தேவன் அவளுடைய பரிதாபத்தை பார்த்திருக்கிறார். அவளுக்கு இரக்கம் காட்ட தேவன் முன்வந்திருக்கிறார். ஒருவேளை இந்த காலை நேரத்தில் நீங்களும் அந்த நிலையில இருக்கலாம். தேவன் இன்றைக்கு உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார், தம்முடைய இரக்கத்தை உங்களுக்கு காட்டு வந்திருக்கிறார். இந்த வார்த்தையை வாசிக்கும் போது தேவனுடைய மக்கள் 70 வருஷம் பாபிலோன் என்ற தேசத்தில் சிறை வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த சிறை வைக்கப்பட்ட மக்கள் அனைவரும் வேதனையில் இருக்கிறார்கள். எப்படா வீட்டை போகலாம் என்று, வீடு எப்போ திரும்பலாம் என்று, எங்களுடைய சொந்த தேசத்துக்கு எப்போ போகலாம் என்று வீடுகளாக அவர்கள் நினைத்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை அழைக்கிறேன், நான் உனக்கு இரக்கம் காட்ட போறேன். எனக்கு அருமையானவர்களே, எங்களுடைய பாடுகளும் எங்களுடைய துக்கங்களும் நிரந்தரமானதல்ல. ஆனால் தேவன் வந்து கிரியை செய்யும் போது அதை மாற்றுகிறார், எங்களோட வாழ்க்கையில இருந்து அதை இல்லாமல் ஆக்குறார். தேவனுடைய வார்த்தையில் அதை நாங்கள் வாசிக்கிறோம், எப்படி நடத்தணும் என்று தெரியும். அதே மாதிரி அதே அதிகாரத்தில் 54:7 வாசிப்போம். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினால உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லப்படுகிறது. அந்த வார்த்தைகள் எங்களுக்கு சொல்லுகிற செய்தியை கவனித்து பாருங்கள். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினால உன்னை சேர்த்துக் கொள்கிறேன். ஆண்டவரிடத்துல ஏராளமான இரக்கங்கள் இருக்கிறதாக இந்த வார்த்தை சொல்லுகிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும், போராட்டங்கள் இருக்கும். ஆனா அவரிடத்துல அவர்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய பல வழிகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாக தேவன் நடத்துகிற விதங்கள் உண்டு அவருடைய இரக்கங்களினால. இந்த வார்த்தைகளை வாசிக்கும் போது அந்த இரக்கத்தை கொண்டு அப்படி பாடுகளுக்கு உள்ளாய் இருக்கிறவர்களை கர்த்தர் நடத்துகிறார். பார்க்கிறோம், ஜோபுடைய வாழ்க்கையில இவ்வளவு பெரிய சோதனைகளும் வேதனைகளும் பாடுகளும் இருந்தது. ஆனால் தேவனுடைய இரக்கங்கள் அவரை கைவிட இல்லை. அவரை மறுபடியுமாக தேவன் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். முந்தின நிலைமையை பார்க்கிலும் பிந்தின அவனுடைய பின்னிலைமைகள் அதிகமாக தேவன் ஆசீர்வதித்துக் கொடுக்கிறார். இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய வீடு, நிலங்கள், தங்களுடைய சொந்த ஊரை விட்டு இப்ப சிறை பிடிக்கப்பட்டு அவங்க பாபிலோன்ல இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றார், என் உருக்கமான இரக்கம் உன்னை எந்த இடத்தை நீ இழந்தாயோ, எந்த இடத்தை நீ பறிகொடுத்தாயோ, எந்த சுதந்திரம் உனக்கு போறதோ அதை திரும்ப நான் உனக்கு தருவேன். நான் அந்த இடத்துக்கு உன்னை அழைத்து கொண்டு வருவேன். எது இல்லை என்று நீ ஏங்குகிறாயோ, எதெல்லாம் பறிபோனதென்று நீ தடுமாறுகிறாயோ, அதை திரும்ப அதை தருவேன் என்று வாக்கு பண்றேன். ஏன் இதை இழந்தார்கள் என்றால் அவர்கள் தேவனை விட்டு தூர போனார்கள், தேவனை மறந்துட்டார்கள், விக்கிரகங்களை ஆராதிக்க ஆரம்பித்தார்கள், அதோடு கூட இருக்கிற பாவங்களை செய்ய ஆரம்பித்தார்கள். தேவனுடைய கோபம் வந்தது. அவர்களை நேசிப்பதற்கு பதிலாய் அவர்களை தேவன் கைவிட்டார். அதனாலதான் சொல்ற, இமைப்பொழுது உன்னை கைவிட்டு, அவங்க கைவிட்டது இமைப்பொழுது. ஆனால் இவ்வளவு ஆண்டுகள் அவங்க அந்த சிறையில இருந்து பாடுபட்டிருக்கிறாங்க. தேவன் நல்லவர். ஆனா நாங்க பாவம் செய்யும் போது கர்த்தர் எங்களை கைவிட்டுருவார், எங்களை மறந்து போயிடுவார், எங்களுக்கு இறங்காமல் போயிடுவார், எங்களுக்கு தர வேண்டிய நன்மைகளை தராமல்
அவர் காணாது போல எங்களை விட்டுருவார். ஏன்னு சொல்லுங்க, அவற்ற இரக்கத்துக்குள்ள நாங்கள் வர வேண்டும். ஆண்டவற்ற கண்களும் எங்களை பார்த்து கொண்டே இருக்கு, என்ன நடக்குதுன்னு பார்த்து கொண்டே இருக்கு. ஆண்டவர் பாபிலோன் என்ற தேசத்தில் கொண்டு போய் அவர்களை பயிற்சி வைக்கிறார். எப்படி பயிற்சி வைத்தார்? உணவு குறைபாடுகள், சுகாதார குறைபாடுகள், கல்வி குறைபாடுகள் எல்லாம் அங்க இருக்கு. நிம்மதி இல்லாத வாழ்க்கை. இந்த ஒன்றையும் அவங்க யோசித்து பார்க்கணும். இப்ப எங்களோட பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன? ஆண்டவர் இந்த சிறையிருப்பின் மூலமாய் அவர்களை யோசிக்க வைத்தார். நேரத்தில் எங்களையும் சில பாடுகள் வழியாக சிந்திக்க வைப்பார், யோசிக்க வைப்பார். ஒரு சிலரை கர்த்தர் ஆசீர்வதித்த விதங்களை பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இழக்க வச்சு திரும்பவும் என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். கொடுக்கும் போது அவர்கள் யோசிக்கிறார்கள், இனிமேல் நாம கவனமா நடக்கணும், கவனமா நடக்கணும். சிலருடைய சரீரங்கள் ஆண்டவர் வியாதியை இல்லாமல் பண்ணி அவங்களுக்கு சுகம் கொடுத்திருப்பார். ஆனா சிலர் கர்த்தரை மறந்துடுறாங்க. இனி ஒரு காரியம் வந்தா கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், காணா போல இருந்திருவார். பெற்ற சுகத்துக்காகவும் விடுதலைக்காகவும் ஆண்டவரை மறக்காம அவருக்கு நன்றியா இருக்க. நன்றியா இருக்கிறவர்கள் கர்த்தரை மறக்க மாட்டார்கள், கர்த்தருடைய சேவையை மறக்க மாட்டார்கள், ஜெபங்களை மறக்க மாட்டார்கள். ஜெபிக்கிறவர்கள் எந்த சவால்களையும் தாண்டி போவார்கள். பிரச்சனை வந்துட்டே என்று சொல்லி தேவனுடைய மனிதர்கள் ஒரு நாளும் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பதை மறக்க இல்லை. தானியேல் 3 வேளையும் ஜெபிக்கிறார். சொல்லப்பட்டது ஜெபம் பண்ணக்கூடாது, பத்திரத்துல கையெழுத்து வைக்கப்பட்டது ஜெபமே பண்ணக்கூடாது. தானியேல் பார்த்த நாம நம்முடைய தேவனை பார்த்து ஜெபிக்கிறதுக்கு யார் எங்களை தடை பண்றது? எதை சொல்கிறது? அந்த பத்திரத்தில் கையெழுத்து வைக்கப்பட்ட பிற்பாடு அதற்கு பிறகும் அவர் என்ன செய்கிறார்? 3 வேளையும் அவர் ஜெபம் பண்றார். பழமையா ஜெபித்தது அல்ல, மாதிரி அல்ல, உற்சாகமான மனதோடு அவர் ஜெபம் பண்றார். அந்த கட்டளையை மீறினதுனால அந்த காகிதத்தில் எழுதப்பட்ட விதமாய் இந்த நாட்களில எந்த தேவனையாகில நோக்கி பார்த்து ஜெபிக்கிறவர்களுக்கு அவர்களுக்கு சிங்கத்தினுடைய அந்த கெபிக்குள்ள போடப்படும் என்று சொன்ன வேளையிலும் அதை வாசித்து பார்த்துட்டு தானியேல் ஜெபம் பண்றார். எழுதப்பட்ட பிரகாரமாய் அவருக்கு அந்த பிரச்சனை வருது. அவர் அந்த பிரச்சனைக்கு ஊடாக அவர் முகம் கொடுக்கிறார். ஆனால் தேவன் அவரோடு கூட இருக்கிறார். அந்த சிங்கத்தின் கவிக்குள்ள போட்ட போது வேதம் சொல்கிறது, தேவன் ஒரு தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாய்களை கட்டினார். பிரச்சனை வருகிற நேரம் நாங்க ஜெபம் பண்ணி கொண்டிருக்கணும். ஜெபம் பண்ணி கொண்டிருந்தா தான் தேவன் எங்களோடு கூட இருப்பார். சொல்கிற, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். தானியேலுக்கு தெரியும் சட்டத்தை மீறுவது குற்றம், அதுக்கான தண்டனை நாங்கள் பெற வேண்டும். ஆனால் தேவனுக்காக நாங்கள் நிற்க வேண்டும் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. ரத்தத்தோடும் உங்களுக்கு போராட்டம் இல்லை. வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளோடும், அந்தகார லோகாதிபதிகளோடும், சேனைகளோடும், துரைத்தனங்களோடும், அதிகாரங்களோடும் எங்களுக்கு என்ன இருக்கா? போராட்டம் இருக்கு. ஜெபத்துல போராடணும். தானியேலை அழைத்தவர் தானியேலோட இருக்கிறார். ஆனால் தானியேலுக்கு விரோதமா என்ன வருது? பிரச்சனை வருது. அவர் தான் ஜெபிக்கணும். வேதத்தெழுது பத்திரத்தில் கையெழுத்து வைக்கப்பட்ட பிற்பாடும் 3 வேளை ஜெபிக்கிறார். ஆமென். ஆண்டவர் சொல்றார், நான் தான் உங்களுக்கு வழி, நான் தான் உங்களுக்கு சத்தியம், நான் தான் உங்களுக்கு ஜீவன். என்னை அல்லாமல் பிதாவினிடத்தில் ஒருவரும் போக இயலாது. அப்படி இயேசுவை பின்பற்றுகிற நாங்கள் இயேசு காட்டின பாதையில நாங்க போகணும். குறுக்கு வழியில போக கூடாது. ஜெபம் இல்லாம போக கூடாது. ஜெபம் இல்லாம இருக்க கூடாது. உபவாசம் இல்லாம இருக்க கூடாது. ஆராதனை எல்லாம் இருக்க கூடாது. தேவனுடைய வார்த்தை இல்லாம இருக்க கூடாது. சொல்லுது,
வார்த்தையை கேட்கிற மாத்திரமல்ல, அதன்படியாய் செய்யணும். ஆனா தேவன் எங்களை கரை சேர்க்க எங்களோடு நின்று கொண்டிருப்பார். நாங்கள் எவ்வளவு தூரம் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம் என்றதை அவர் பார்த்து கொண்டே இருப்பார். அவர் எங்கள் வழிகளை பார்த்து எங்களுக்கு இறங்குகிறவரா, வழிகளை பார்த்து எங்களை நடத்துகிறவரா. சொல்லுது, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் கிடையாது. தேவன் எங்களுக்கு ஒரு வழியை தந்துட்டு அவர் பார்த்து கொண்டே இருப்பார். எப்படி என்ன மாதிரி நாங்கள் செய்கிறோம். நீதிமொழிகள் புத்தகம் சொல்லுது, உன் சுய புத்தியில நீ என்ன செய்யக்கூடாது, சாயக்கூடாது. முழு இருதயத்தோடு நீ கர்த்தரிடத்தில் எப்படி இருக்கணும், கர்த்தரை சார்ந்திருக்கணும். கர்த்தரை சார்ந்திருக்கிறவருடைய இருதயமும் அவங்களுடைய மனசும் சந்தோஷப்படும். ஏண்டா தேவன் சொல்லியிருக்க, நான் உன்னை கைவிட மாட்டேன். நீ கர்த்தரை சார்ந்திருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில வருகிற எல்லா போராட்டத்திலும் தேவன் உனக்கு உதவி செய்வார். கொரிந்திய புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு, சோதனையை உண்டாக்குறவர் அதிலிருந்து ஒரு போக்கையும் உண்டாக்குவார். ஆமென். யாக்கோபு சொல்லுகிறார், சோதிக்கப்படுகிற இவனும் நான் தேவனால சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. அதுக்கு போராட விருப்பம் இல்லை, ஜெபிக்க விருப்பம் இல்லை. சிலருக்கு ஜெபிக்க விருப்பம் இல்லை, கர்த்தரை தேட விருப்பம் இல்லை, கர்த்தருக்கு தங்களோட மனதை கொடுக்க விருப்பம் இல்லை. இன்றைக்கு பலருடைய இருதயங்களுக்குள்ள சுபாவங்களுக்குள்ள கீழ்ப்படுகிறது இல்லை, எதிர்த்து நிற்கிற தேவனையும் தேவனுடைய வார்த்தைகளையும் எதிர்த்து நிற்கிறது. அப்படி என்றால் சில காலங்கள் போராடணும். அந்த மக்களுக்கு 70 வருஷம் சிறை தண்டனை. ஆனா தேவனுடைய இரக்கம் அவனுக்காக தேவன் வைத்துக் கொண்டே இருந்தார். சோதிக்கப்படுகிற இவனும் தேவனால் சோதிக்கப்படுகிறான் என்று சொல்லாதிருப்பானாக. ஏனென்றால் வேதம் சொல்ல, அவனவன் தன் சுய இச்சையின்படி இழுப்புண்டு தான் ஒன்றை யோசித்து தான் ஒன்றை சிந்தித்து, கடவுளுடைய வார்த்தை, கடவுளுடைய வழிநடத்தல், கடவுளுடைய எண்ணங்கள் ஒரு விதமா இருக்க அவர் ஒன்றை யோசிக்கிறார், அவ ஒன்றை யோசிக்கிறார். மனிதனுக்கு செம்மையா தோன்றுகிற வழி ஒன்று, வேதத்தில் அதனுடைய முடிவு மரணம் என்று. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை தேவன் வைத்திருக்கிறார். கொரிந்திய நிருபத்தில் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்க, எழுதியிருக்கிறபடி தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணினதை கண்கள் காணல, காதுகள்ல கேட்கல, அது இதயத்தில் தோன்றல. அப்படி ஒரு பெரிய எதிர்காலத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஒரு நல்ல திட்டத்தை வைத்திருக்கிறார், நல்ல ஒரு உயர்வை வைத்திருக்கிறார், நல்ல ஆண்டவர் உனக்கு ஒரு கனத்தை வைத்திருக்கிறார். ஆனா தேவனை நீ கனம் பண்ணணும். இயேசு சொன்னார், என்னை கனம் பண்றவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை கரையினப்படுத்துறவர்களை நான் என்ன செய்து விடுவேன், கனையினப்படுத்தி போடுவேன். தேவனை கனப்படுத்துகிற இருதயம் ஒரு மனுஷனுக்கு தேவை. அதுக்கு தேவனுடைய மனுஷர்களுக்கு தேவை, தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவை. அதுக்கு தான் தேவன் எங்களை அழைத்திருக்கிறார். தேவனை கனப்படுத்த நாங்க பழகணும், தேவனுக்கு கீழ்ப்படிந்து பழகணும். தேவனுக்கு கனப்படுத்தி வாழ்கிற மனிதர்களை தேவன் கூடவே இருந்து நடத்துவார். அவர் கைவிட மாட்டார். அவனுக்கு எவ்வளவு துன்பம் வந்தாலும், எவ்வளவு வேதனை வந்தாலும், எவ்வளவு போராட்டம் இருந்தாலும், எவ்வளவு தேவை இருந்தாலும் தேவன் அதை சந்திக்காம அவனை கைவிட மாட்டார். அவனோடு கூட இருப்பார். சில நேரத்தில் பாருங்க, சிலருக்கு கஷ்டம் பண்ண விட்டுருங்க, அதை எதிர்த்து போராட அவர்களுக்கு விருப்பம் இல்லை. எதிர்த்து போராடி நாங்கள் வெற்றி பெறணும். எதை சொல்கிறது, இக்கால பாடுகள் எல்லாம் இனி வரப்போகிற மகிமைக்கு பாத்திரமாயிராது, அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்க. ஆகையால் எங்களுக்காக தேவன் ஒரு எதிர்கால நல்ல திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்துக்குள்ள நானும் நீங்களும் இருக்கும் போது தேவன் எங்களை பாதுகாப்பார், நடத்துவார். என்னடா வேதம் சொல்கிறது, அநேக அடைக்கலாம் குருவிகளை பார்க்கிலும் நீங்க விசேஷவர்களா இருக்கிறீங்க. உங்கள் தலையில இருக்கிற ஒவ்வொரு முடிகளும் மயிர்களும் என்னால எண்ணப்பட்டிருக்கிறது.
என் சித்தம் இல்லாம ஒன்றும் தரையில விழாது. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அவருடைய சித்தம் இல்லாமல் ஒன்றும் விழாது. அவருக்கு தெரியாம எனக்கு ஒன்று நடக்கிறது இல்லை. அவருக்கு எல்லாம் தெரியும். ஆமென். அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிற கண்கள், அது பூமி எங்கும் சுத்தி பார்க்கிற கண்கள், எங்களிடத்துல இருக்கிறதான விசுவாசங்களை நம்பிக்கையை பார்க்கிற கண்கள். எங்களை பார்த்து அவர் உதவி செய்யாம இருக்க மாட்டார். அவர் உள்ளங்கையில் என்ன செய்திருக்கிறாராம்? வரைந்து வைத்திருக்கிறார். ஆமென். வழி ஒன்றுதான். எந்த சபைக்கு போனாலும் இது கர்த்தர் தம்முடைய சத்தியங்களை மாத்துகிறது இல்லை. எங்கேயோ வார்த்தை அது ஜீவன் உள்ளதாய்த்தான் இருக்கு, அது ஒன்றாய்த்தான் இருக்கு. நீங்க கர்த்தருக்குள்ள இருந்தா அவர் எங்கும் உங்களை என்ன செய்வார்? வழி நடத்துவார். சோதனை வந்தா தப்புவதற்கு கர்த்தர் வழி வச்சிருக்கிறார். ஆனா சோதனைக்கு தப்பி எங்கேயும் நாங்க என்ன செய்ய முடியாது, ஓட முடியாது. சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் அவர்கள் அந்த ராஜ்யத்தில் பெரிய பொற்சிலையை நிறுத்தினார்கள். அவர்கள் சொன்னார்கள், மேள தாளம் நாதேஸ்வரங்கள் ஊதும் போது எல்லாரும் தாள விழுந்த அந்த பொற்சிலையை வணங்கணும் என்று. ஆனா அந்த 3 வாலிபர்களை சொன்னார்கள், நாங்கள் என்ன செய்வதில்லை, வணங்க போறதில்லை. நாம் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பிவிக்க வல்லவரா இருக்கிறார். அவர் கேட்டாங்க, அப்ப நெருப்பு இருக்கே, அக்கினி இருக்கே, பழமையா சூடாக்குறதை விட 7 மடங்கு இருக்குன்னு சொன்னார்கள். அவங்க சொன்னாங்க, அந்த அக்கினிக்கும் ராஜாவுக்கும் எங்கட கர்த்தர் எங்களை தப்பி வைப்பார். ஏன்னா நான் ஆராதிக்கிறவன், நான் ஜெபிக்கிறவன், நான் உபாசிக்கிறவன், நான் கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறவன். ஆமென். வேதம் இரவு பகலும் கர்த்தருடைய வேதத்தின்படி தியானமா இருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான். அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டிருக்கிறான், இலை உதிராத மரத்தை போல கனி கொடுக்கிறான், அவன் செய்வதெல்லாம் வாக்கியம் என்று கர்த்தருடைய வார்த்தையில வாழ்கிறவனை குறித்து வேத வசனம் இப்படி சொல்லுகிறது. ஆமென். வாழ்ந்து பாருங்க, கர்த்தர் நடத்துவார். அப்ப அவங்களை கட்டுகிறார்கள். கட்டி என்ன செய்யறார்? கை கால கட்டி கொண்டு போய் பழமையா எரிகிற சூடான அக்கினியை பார்க்கிற 7 மடங்கு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது, எரிகிறார்கள். ஆனா வேதம் சொல்லுகிறது, இந்த 3 பேருக்கு நடுவில் இன்னும் ஒருவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். கட்டி எறிந்தால் அவர்களால செயல்பட முடியாது, அவர்கள் எரிஞ்சு சாம்பலாத்தான் போகணும். ஆனா தேவனை ஆராதிக்கிறவர்களை, தேவனை தேடுகிறவர்கள், தேவனை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் சொன்ன மாதிரி அவர் கூட இருப்பார். அவர் கூட இருப்பார். சொல்றது அவருடைய மயிர் கூட பொசுங்கி போகல, எரிஞ்சு போகல. ஆனா எந்த ஒரு அக்கினியின் வாசம் ஒன்றும் அவங்களை அடிக்கல. அதான் அற்புதம். அவங்களோட தலையில இருக்கிற ஒரு முடி கூட என்ன செய்யல, கருகி போகல. அவ்வளவுக்கு தேவன் அவர்களை பாதுகாத்தார். யாரை பாதுகாத்தார்? ஜெபிக்கிற தேவனை உண்மையா தேடுகிற கடவுளுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆராதித்தார், பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்தார். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அவர்கள் அந்த நிலையை விட்டு அசையல, எங்க ஓட இல்ல. சிலவருக்கு பிரச்சனை வந்தா ஓடுவார்கள், அங்க ஓட அங்க ஓடல. எந்த இடத்துல இருந்தார்களோ அந்த இடத்தை கர்த்தர் நின்றார். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற இடத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். நீ உண்மையான மனதோடு கர்த்தரை எங்க தேடுகிறாயோ கர்த்தர் அங்கெல்லாம் இருப்பார், உன்னோடு இருப்பார். நீ பிழையான வழியில போனா கர்த்தர் வர மாட்டார். கர்த்தருக்கும் உங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லை என்ற மாதிரி ஆண்டவர் உங்களை விட்டு விலகிடுவார். ஆமென். இங்க சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. இந்த மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்லும்போது, கைவிடப்பட்டு மன நொந்தவளான ஸ்திரியை போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்டவளை போல இருந்த உன்னை கர்த்தர் உன்னை நேசித்தார், உன்னை அழைத்தார். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அழைத்து சொல்லுகிறார், இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினால உன்னை சேர்த்துக் கொள்கிறேன்.
சேர்த்துக்கொண்டு என்ன செய்கிறார்? அற்பகாலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை உனக்கு மறைத்து வைத்திருந்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன், உனக்கு இறங்குவேன். இந்த காலை நேரத்தில் தேவனுடைய முகத்தை பாருங்க, தேவனுடைய வழிநடத்தலை பாருங்க, தேவன் சொன்ன வார்த்தைகளை பாருங்க.